எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரெசிபி கார்னர் தான். பார்த்தீங்க, இதுக்கு முன்னாடி என் பசங்க வந்து எனக்காக முன்னாடி நாள் ஈவினிங்கே, இப்போ மார்னிங் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் முன்னாடி நாள் ஈவினிங்கே எனக்கு கீரையெல்லாம் எப்படி ஆயறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ட்டு நான் இதை இன்ஸ்டாலையும் போட்டிருந்தேன், யூடியூப்லேயும் பெருமையாக போட்டிருந்தேன். பட் அந்த கீரையை ரெசிபி நம்ம சொல்லியே ஆகணும்ல. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை இதில் எல்லாம் நான் வித்தியாசம் எப்படி நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சிறுகீரை அப்படின்னாலே பொரியல் தான் பண்ணணும். அதே மாதிரி அரைக்கீரை, அரைக்கிறது அரைக்கீரை, இன்னைக்கு ஆஞ்சது அரைக்கீரை தான். ஸோ அரைச்சு ஒரு கீரை பண்ணணும்னா அது அரைக்கீரை தான், நல்லா இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அது மசியல் பண்ணலாம். இப்போ நான் பண்றது வந்து கொஞ்சம் வித்தியாசமா, பருப்பெல்லாம் போடாம, இது நார்மலா கொஞ்சோண்டு பருப்பு தண்ணி விடுவாங்க, அதெல்லாம் விடாம நான் வந்து எங்க அம்மா வீட்டு ஸ்டைல்ல நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியானது அண்ட் ரொம்ப யம்மியாகவும் இருக்கும். அந்த பெசஞ்சு சாப்பிடும் போதே ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரோட, குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி, இல்லை தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லும் போதே எனக்கு ரொம்ப வாய் வருது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணோம்ல. வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லிடுறேன், போய் ரெசிபியை பாருங்க. முதல்ல கீரை பாருங்க, இந்த மாதிரி காம்போடு கட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். ரொம்ப இலையா ஆயிடுங்கிறது அவசியம் இல்லை. அடுத்தது பூண்டு, 3 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் தக்காளி நல்ல ஒரு பெரிய தக்காளி, பச்சை மிளகா 2 காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அரை லெமன் சைஸுக்கு புளி. இப்போ முதல்ல பாண்லியில தக்காளி, அப்புறம் பச்சை மிளகா, பூண்டு, புளி இது எல்லாமே ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீரையை போட்டால் போதும். ஏன்னா வேகும் போது இதெல்லாம் வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் அடியில் இருந்ததுன்னா நல்லா ஈஸியாக வெந்து வந்துடும். கீரையை அதுக்கு மேலே ஆஞ்சி வச்ச கீரையை ஃபுல்லாக இந்த பாண்லியில் போட்டுடலாம். நீங்கள் தண்ணியே வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி கீரையில் இருக்கிற தண்ணியிலேயே இது நல்லா வெந்துடும். நம்ம மூடி வச்சாலே போதும். கல்லுப்பு, ஒரு கை அளவுக்கு கல்லுப்பு. உப்பு வந்து உங்களுக்கு அதிகமாகாது கல்லுப்பு போடும்போது. ஸோ கல் உப்பு இதில் போட்டு அப்படியே மூடி வைக்க வேண்டியதுதான். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. பாருங்க, இந்த மாதிரி வெந்து வந்துடும். ஒரு 5 to 10 நிமிஷத்துக்குள்ள எல்லாமே நல்லா வெந்து கீரையோட கலரும் நல்ல ஒரு மாதிரி ப்ரௌனிஷா மாறிடும். நல்லா பாருங்க, இதுலயே தண்ணி அழகா, அந்த தக்காளியோட தண்ணி எல்லாமே சேர்ந்து கீரை பாருங்க இந்த மாதிரி ஒரு டார்க் கலரா மாறிடுச்சு. ஸோ இதுதான் வந்து வெந்த கன்சிஸ்டன்சி. நல்லா இது வெந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த புளி எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம அரைச்சு எடுத்துக்க போறோம். நல்ல சூடு ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சா போதும். இப்போ ஒரு கரண்டியில எண்ணெய், நல்லெண்ணெய் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டு நல்லா காஞ்சிருங்க எண்ணெய். நல்லெண்ணெய்ங்கிறதுனால ஒரு ஸ்பூன் கடுகு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில போடும்போது பெருசா வெடிச்சு வராது, ஆனா இந்த மாதிரி பொரிஞ்சு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நுரக்கட்டி பொரிஞ்சாலே கடுகு வெடியுதுன்னு அர்த்தம். ஸோ இது கூட கொஞ்சமாக வெந்தயம், அதோட ஸ்மெல் வந்து அரோமா இந்த கீரைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கூடவே காஞ்ச மிளகா, ஒரு 4 காஞ்ச மிளகாவை நல்லா வந்து கட் பண்ணி போட்டுடுங்க. கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை தாளிப்புக்கு. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அவ்வளோதான், நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கீரையில இதை சேர்க்க போகிறோம். அரைச்சி வச்சிருக்கிற கீரை பாருங்க, இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி நல்லா அரையணுங்க. ஒன்றுக்கு பாதியாலாம் இல்லை, நல்ல சட்னி மாதிரி அரைச்சிட்டு இதை அப்படியே கார்னிஷ் பண்ணி விட்டுற வேண்டியதுதான் இந்த தாளிப்பை. கீரை மசியல், அதாவது எங்க அம்மா வீட்டு ஸ்டைல் கீரை மசியல் ரெடி ஆயாச்சு சாப்பிட்றதுக்கு. ரெசிபி பார்த்துட்டீங்க. என் பையன் பாருங்க நல்லா உட்காந்து லஞ்சு 1:30க்கு ப்ராப்பராக சாப்பிட்றாங்க. ஸோ பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபி, ரொம்ப ஈஸியானது அண்ட் ரொம்ப ட்ரையும் ஆகாது, ரொம்ப குழஞ்சியும் போகாது. ஸோ அந்த மாதிரி இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு என்னோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஈஸி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வியூவிங். கீப் ஸ்மைலிங் அண்ட் பி பாசிட்டிவ். ஓகே, பாய்.